நில அளவு புத்தகத்தோட அளவீடு வந்து கொடுத்துட்டு இதோட பரப்பு வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஒரு கிராஃப் மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து மேலே இது வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? நம்ம நிலத்தை எப்படி அளப்போம்? ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிக்கும், 1 அடி 2 அடி ஓகேவா? அந்த மாதிரி தான் அளப்போம். 0லேருந்து ஆரம்பித்து 96 இது வந்து மீட்டரில் ஊற்றுறாங்க. 0லேருந்து 96 வரைக்கும் இது ஒரு கிராஃப் மாதிரி நம்ம போட்டுக்கலாமே. இங்கே பாருங்கள் 0லேருந்து 96. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டிஃப்ரென்ஸில் தான் போகும். 12, 24 அப்புறம் இங்கே 36, அப்புறம் 48, அப்புறம் 60, 72, 84, அப்புறம் 96 இந்த மாதிரி வந்துருக்கணும். இங்கே வந்து அப்படியே ஷார்ட்டாக போட்டாங்க. நம்ம கிராஃபில் வந்து நம்ம போட்டுன்னா படம் கரெக்டாக வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 12 எழுதிக்கலாம். இது வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணலாம் 12 எழுதிக்கலாம். 12, 24, 36, 48, 60, 72, 84 கடைசியில் நேரத்து 96 வரைக்கும் சொல்லிட்டாங்க இல்லையா? ஏ வந்து இங்கே 0வில் இருக்குது, பி வந்து எவ்வளோ 96. இந்த டயக்ராம் தான் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிராஃபில் வந்து எழுதியாச்சு. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க 12லேருந்து 6 மீட்டரில் சி இருக்குது. இதுக்கு தான் அர்த்தம். 12லேருந்து 6 மீட்டர் சி இருக்குன்னு என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சிஸில் 6 மீட்டர் வரைக்கும் ஓகேவா? இதுதான் 12லேருந்து 6 வரைக்கும் இல்லையா? இங்கே தான் இந்த சி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து எப்படி எழுதலாம்? 6,12ன்னு எழுதலாம் இல்லையா? 6,12ன்னு எழுதலாம். இது வந்து எக்ஸு ஒய். இப்போ 6ல் 12 ஓகேவா? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள். அடுத்தது டி 24லேருந்து 12 மீட்டர் போனால் டி இருக்கா? 24லேருந்து 12 மீட்டர் போனால் அது டி இருக்குது ஓகேவா? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. 24, 12 12,24ன்னு சொன்னோம் இல்லையா? 12ல் இங்கே முதல்ல வரது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேவா? ரெண்டாவது வரது ஒய். எக்ஸ் ஆக்சிஸில் 12, ஒய்யில் 24 அந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம். அடுத்தது வேறு என்ன பாயிண்ட் இருக்குது? இங்கே இ பாருங்கள் 48லேருந்து 24 மீட்டர் போனால் இ இருக்குது. இங்கே பாருங்கள் 48லேருந்து 24 மீட்டர் போனால் இ இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? 24ல் 48 ஓகே. இது வந்து பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி கேள்வியில் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிராஃபில் மார்க் பண்ண ஈஸியாக இருக்கும் இல்லையா? இது வந்து பாருங்கள் இது என்ன சொன்னால் இது 0,0வா? இதுனா இது சி வரையில் 6,12 இதுனா வரும் 12,24 வரும். இதுனா வரும் எக்ஸைஸ் 24 -24 வரும், 48 ஓகேவா? மேலே வந்து என்ன வரும் 0, ஒயில் வந்து 0 வரும், 0,96 வரும் பிக்கு. இந்த பாயிண்ட் தான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்டாக மாற்றிட்டு இந்த மாதிரி கிராஃபில் போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் கரெக்டாக வந்துடும். இங்கே வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே பாருங்கள். இது வந்து இப்படி தான் வரும் நேராக. நாங்கள் ஒரு கிராஃப் காட்டுறோம் பாருங்கள், அது பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆனால் நம்ம எக்ஸாம் அப்போ கிராஃப் இருக்காது ஓகேவா? நம்ம தான் வந்து ஈவனாக போகணும். இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து என்ன இருக்குது சி இருக்குது, இங்கே டி இருக்குது. ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கே பாருங்கள் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் நேராக தான் வரும், கோணலெல்லாம் போகாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரே இது வந்து நம்ம வந்து ஒரே ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இது வந்து நேராக தான் வரும். நீங்கள் புள்ளி தள்ளி வச்சுன்னா ஆகிடும், இப்படி ஒரு ஷேப் வந்துடும், அப்புறம் இப்படி ஒரு ஷேப் ஆகிடும், இது ஒரு ஷேப். அப்புறம் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே புள்ளி வைக்கிறோம் இல்லையா? இதோ இங்கே வந்து டாட் வைக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஈவனாக வைங்க, ஒரே கேப் இருக்கிற மாதிரி ஓகேவா? அப்போ தான் நம்ம இங்கே புள்ளி வைக்கும்போது எப்படி இருக்கும் வந்து ஜாயிண்ட் ஆகும். நீங்கள் இங்கே ஒன்று வச்சுட்டு தள்ளி வச்சிங்கன்னா அந்த மாதிரி இங்கே ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி இப்படி இங்கே ஒன்று இஷ்டத்துக்கு வச்சிங்கன்னா புள்ளி நாயிடும். இங்கே ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ வந்து ஜாயின் பண்ணும்போது நான் இது இப்படி போயிட்டு இது இந்த மாதிரி ஆகிடும். கரெக்டாக வந்து ஈவனாக இருக்கிற வச்சு நம்ம ஈஸியாக டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக இந்த சமம் போட்டுடலாம். சரி ஓகே. இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ மொத்தத்துக்கு வந்து பரப்பளவு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு செம்ம. இது நம்ம என்ன பண்ணலாம் 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம் ஓகேவா? 2 ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் என்னது இது ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டுத்துக்கும் பரப்பு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. ஆஃப் பேஜ் தானே ஃபார்முலா, அதை நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணல ஆன்சர் வந்துடும் ஓகேவா? ஆஃப் பேஜ் போட ஆன்சர் வந்துடும். ட்ரையாங்கிளுக்கு பார்த்துங்க, இது வந்து எந்த ஃபார்முலான்னு சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. சமபக்க முக்கோணம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். √3/4a². சமபக்க முக்கோணத்துக்கு இது யூஸ் பண்ணோம். இரு சமபக்க முக்கோணம்னா ஆஃப் பேஜ், அசம பக்கம் முக்கோணாலும் இது ஆஃப் பேஜ் தான். இங்கே பாருங்கள், அதாவது என்னென்ன இதெல்லாம் இருக்குது பாருங்கள் பாசிபிலிட்டி. 3 பக்கமும் சமமாக இருக்கலாம் இல்லையா? 3 பக்கமும் சமமாக இருந்தால் இந்த ஃபார்முலா, அப்படி இல்லைனா 2 பக்கம் சமமாக இருக்கலாம்.
ட்ரையாங்கிள் 2 பக்கம் சமமாக இருந்தால் இந்த ஃபார்முலா. இல்லை அசம பக்கம் முக்கோணம், அதாவது 3 பக்கமே சமமாக இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரி இருந்தால் இந்த ஃபார்முலா. அப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது எதனா ஒரு சைடு வந்து என்னவாக இருக்கும், 90 டிகிரிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்பயும் வந்து ஓகே, இந்த மாதிரி எதனா ஒரு சைடு 90 டிகிரி இருந்தால் நான் அப்பயும் இந்த ஆஃப் பேஸ்னு யூஸ் பண்ணோம். சமபக்க முக்கோணத்துக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா வரும். சப்போஸ் எச் இது பாருங்கள், எல்லா ஃபார்முலையும் எச் இருக்குது பாருங்கள். எச் இல்லைன்னா வேறு மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எச் இதுக்கு பாருங்கள், இந்த அசம பக்க முக்கோணத்துக்கு எச் இல்லைன்னு வச்சுங்களேன், ரூட் எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். எச் இல்லைன்னா அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். எச் இருந்ததுன்னு வச்சிங்கன்னா இந்த ஆஃப் பேஸில் டேரெக்டாக போட்டுலாம். நம்ம அசம பக்க முக்கோணத்துக்கு மட்டும் ரூட் 3/4 s². இங்கே வந்து இந்த 2 தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. அதாவது இரு சமப்பக்கம் அப்புறம் சமப்பக்கம் தான் இங்கே வந்துருக்கும் பாருங்களேன். இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ பாருங்கள், 48. இங்கேருந்து இது வரைக்கும் 48. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்குது, 48 தான் இருக்குது இல்லையா? 48 தான் இது போகுது. அப்புறம் இது இந்த பக்கமும் சமம் தான். ஓகேவா? நீங்கள் வேணால் ஸ்க்ரீனை திருப்பி பாருங்கள், தெரியும். இந்த பக்கம் வந்து சமமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து என்ன இது இரு சமபக்க முக்கோணம் ஆஃப் பேஸ் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஒரு சைடு வந்து 90 டிகிரி இருந்தாலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். அப்போ வந்து ஆஃப் பேஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு ஆஃப் பேஸா, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அசம பக்கம் முக்கோணம், இதுக்கு வந்து ஆஃப் பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஹைட்டு வந்து 24, இதுக்கு ஹைட்டு வந்து இது 12. அப்புறம் பேஸ் வந்து ரெண்டுத்துக்கும் காமன் தான், 0லேருந்து 96 வரைக்கும், அதாவது 96 மீட்டர். ரெண்டுத்துக்கும் பேஸ் காமன் தான் இல்லையா? இது ஒன்று, 2 ஃபார்முலா போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஆஃப் பேஸ் போட்டாச்சா? ரெண்டுத்துக்கும் பேஸ் 96. இங்கே லெஃப்ட் சைடுக்கு வந்து 24 ஹைட்டு, இந்த பக்கம் 12. அப்புறம் 2 டேபிள் ஆச்சுன்னா 48, இங்கே வந்து 48 இருக்கும். அப்புறம் இது ரெண்டுத்தையும் பெருகினீங்கன்னா ஆகும் 1152. இது ரெண்டுத்தையும் பெருகினா 576 ஆட் பண்ணிங்கன்னா 1728. இதான் ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மொத்த சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.